மாதிரி ஒரு ஷோரூமில் கூட வேலைக்கு எடுக்க மாட்டாங்களா அப்படின்னு யோசிச்சப்ப ஒரு ஷோரூமில் கூட வேலைக்கு எடுக்கலை. ஜாப் அப்ளை பண்ணுறதுக்கு பதிலாக ரெஸ்யூம் போஸ்ட் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. என்னோட 1 இயர் எதுக்கு பண்ணோம், இந்த ட்ரைனிங் எதுக்கு கொடுத்தாங்க, எதுக்கு அட்டன் பண்ணோம்னு சொல்கிற மாதிரி எனக்கு ஒரு ஏண்டா பண்ணுன்ற மாதிரி எனக்கு ஆகிட்டே பார்த்துக்கிட்டு இருக்கேன். நீ ஒரு இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்டு, நீ படித்தது ஆட்டோமொபைல், அது சம்மந்தமாக போகலாம்னு சொல்லிட்டு அதில் ஏதாச்சும் ஒன்று நம்ம அந்த வண்டியில் போகிறப்ப கேட்டுக்கிட்டே இருக்கும். டைம் வேஸ்ட் பண்ண வேணாம், கிடைக்கிற வேலைக்கு போயிட்டே இருக்கும். நான் நினச்ச வேலைக்கு அப்ளை பண்ணிகிட்டே இருக்கலாம். கிடைச்சா ஓகே, கிடைக்கலன்னா இப்போ இருக்கிற எண்ணிக்கையில் நான் ஸ்விட்ச் பண்ணதை பற்றி நான் சொல்லியிருந்தேன். அது சொல்கிறதுக்கு அவ்வளோ ஈஸியாக இருக்குது. ஆனால் நீங்கள் ரியல் டைமில் பேரண்ட்டாவோ இல்லை பிரதராவோ சிஸ்டராவோ யாராக இருந்தாலும் சரி, உங்களோட ஃப்யூச்சர் ஜென்ரேஷன். ஹலோ கைஸ், வெல்கம் டு ரெவரண்ட் டாக்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோவில் நான் என்ன ஷேர் பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, என்னோட 10 இயர்ஸ் ஆஃப் கெரியர் ஜெர்னி. என்னோட வேலை எப்படி இருந்துச்சுன்னு இல்லை, என்னோட வேலை மூலமாக நான் என்ன கற்றுக்கிட்டேன்றதை உங்களுக்கு கண்டிப்பாக நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். நான் பேசிக்கலாக பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஜினியரிங் கிராஜுவேட். 2016 பாஸ் அவுட், ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கேன். ஸோ காலேஜ் படிக்கிறப்போ பார்த்தீங்கன்னா பிளேஸ்மெண்ட் ஒரு விஷயம் கம்ப்ளீட்டாக கண்டுக்கவே இல்லை. அது ஒரு கேர் பண்ணி அதில் ஃபோக்கஸ் பண்ணல. ஏன்னா பிளேஸ்மெண்ட்டில் எல்லாமே ஐடி கம்பெனிஸ் தான் வந்துச்சு, கோர் கம்பெனிஸ் அதிகமாக வரல. அண்ட் ஆட்டோமொபைல் சம்மந்தமாக வரவே இல்லை சொல்ல போகிறோம்னா. ஸோ வெளியே போனால் என்ன, ஒரு ஷோரூமில் கூட நமக்கு வேலை கிடைக்காதா? அதில் போனால் கூட நம்ம படித்ததுக்கு ரிலேட்டடாக இருக்கும்ல. ஸோ நம்ம இந்த ஐடி கம்பெனிஸ்லாம் வேலைக்கு போகணும்னு சொல்லிட்டு அதை பெருசாக எடுத்துக்கல. காலேஜும் முடிஞ்சு 2016க்கு அப்புறம் வெளியே போய் நான் ஒரு வேலைக்கு ஷோரூம்ஸ்லாம் போயிட்டு நான் ரெஸ்யூம் கொடுக்குறப்ப பார்த்தீங்கன்னா, காலேஜில் நான் யோசித்த மாதிரி ஒரு ஷோரூமில் கூட வேலைக்கு எடுக்க மாட்டாங்களா அப்படின்னு யோசிச்சப்ப ஒரு ஷோரூமில் கூட வேலைக்கு எடுக்கலை. இன்ஜினியர்னாலும் ஓவர் குவாலிஃபைடுன்னு சொல்லிட்டாங்க. அது போக சேலரி நிறையா எதிர்பார்ப்பீங்க அதுன்னு சொல்லிட்டு நிறையா காரணம் சொன்னாங்க. எனக்கு ஆனால் அந்த மாதிரி எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸுமே இல்லை. நான் போய் கேட்ட இடத்துல எல்லாமே அதான் சொன்னாங்க. ஸோ இப்படியே தான் போயிட்டு இருந்துச்சு. ஒரு கட்டத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஜாப் அப்ளை பண்ணுறதுக்கு பதிலாக ரெஸ்யூம் போஸ்ட் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு என்னோட நிலைமை. எப்படின்னா எல்லா கம்பெனிஸுக்குமே எல்லா ஷோரூம்ஸுக்குமே போய் நான் ரெஸ்யூம் கொடுத்துருக்கேன். அவங்க ஒரே பதில் தான் சொல்லுவாங்க, இல்லாட்டி ஹெச்ஆர்லாம் நாளைக்கு அவங்கன்னு சொல்லுவாங்க. நிறைய இடத்துல செக்யூரிட்டியே நம்ம பார்த்துட்டு அனுப்பி விட்ருவாங்க, இங்கெல்லாம் வேலை இல்லை தம்பி, இல்லாட்டி இன்ஜினியரிங் முடிச்சு ஏன்ப்பா இங்கே வேலைக்காரன்னு சொல்லுவோம் நேரத்தில் அனுப்பியிருக்காங்க. ஒரு கம்பெனியோட ரெப்ரசன்டேட்டிவோ ஒரு ஹெச்ஆரை டைரெக்டாக மீட் பண்ணதுக்கான சான்சஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மி தான். செக்யூரிட்டி தான் நான் அதிகமாக பார்த்துருக்கேன். அண்ட் என்னோட ரெஸ்யூம் அவங்ககிட்ட தான் கண்டிப்பாக இருக்கும். இந்த மாதிரி தான் போய்கிட்டு இருந்துச்சு. அண்ட் ஒரு தெரிஞ்சவங்க மூலிமா எனக்கு ஒரு யமஹா ஷோரூமில் என்னோட ஃபஸ்ட்டு வேலை ஆஃப்டர் காலேஜ் எனக்கு கிடச்சிச்சு. என்ன வேலைன்னு பார்த்தீங்கன்னா, அது ஒரு 2 வீலர் ஷோரூம் தான். ஹெல்ப்பராக ஜாயின் பண்ணேன். என்னென்னா நம்ம அங்கே பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் லெவல் ஒர்க் தான் எல்லாமே. பிக்கப் ட்ராப், கஸ்டமர்கிட்ட போய் கொடுக்குறது எடுக்கிறது, இல்லாட்டி வண்டியை வாட்டர் வாஷ் பண்ணுறது, ரேம் க்ளீன் பண்ணுறது, ஆயில் துடைக்கிறதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கிரவுண்ட் லெவல் ஒர்க்கில் தான் ஸ்டார்ட் பண்ணேன். கொஞ்ச நாளுக்கு அப்புறம் நான் படித்த இன்ஜினியரிங் எப்படி ஹெல்ப் பண்ணுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வேலை சொல்லி கொடுத்தவர், என்னை வேலை வாங்கினவர் நீ இன்ஜினியரிங் முடிச்சிருக்கியாடான்னு கேட்டு, இனிமேல் நீ ரொம்ப இந்த மாதிரி கிரவுண்ட் லெவல் ஒர்க் பார்க்க வேணாம், நான் அவனுக்கு வேலையை சொல்லித்தரேன், நீ பாரு, நீ எப்படி கற்றுக்குவியோ அதை ஒன்று சொல்லித்தரேன்னு சொன்னார். அதே மாதிரி எனக்கு வேலையும் சொல்லிட்டு இருந்தார். நான் நல்லாவே அதை கற்றுக்கவே ஆரம்பிச்சிட்டேன். ஆனால் இந்த வேலை பார்க்குறப்போ என்னோட சேலரி பார்த்தீங்கன்னா 4500 தான். ஜென்ரலாக ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். ஆனால் எப்பயுமே நான் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு நம்ம ஏன் இந்த வேலை பார்க்குறோம், நம்ம ஏன் இந்த மாதிரி பண்ணுறோம்னு சொல்கிற மாதிரி எனக்கு எந்த தாட்டுமே வந்தது. ஆனால் என்னை சுற்றி இருக்க நிறையா பேர் சொன்னாங்க, ஏன் அங்கே ஷோரூமில் ஒர்க் பண்ணுறானாவும் தான் சொல்லுவாங்க, இன்ஜினியரிங் முடிச்சுட்டு நீ பெரிய பெரிய கம்பெனிக்கு வேலைக்கு போக வேண்டியதுனாடா, ஏன் இங்கே வேலை பார்க்குற. ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா ஒரு மெக்கானிக் ஷாப் வைக்கலாம்டா, இந்த மாதிரி நீ பண்ணேன்னா நீயே தனியாக பிஸ்னஸ் மாதிரி பண்ணலாம், வேலையை நல்லா கற்றுக்கிட்டேன்னா அதுவும் நல்ல காசு தான் கிடைக்கும் அப்படின்னு நிறைய பேர் நிறைய விதமாக சொன்னாங்க. எனக்கு என்னென்னா, இப்போ ஒரு வேலைக்கு வந்திருக்கோம், இது பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது, அதை பற்றி என்ன சொல்கிறது, புதுசாக பார்க்குறப்ப நமக்கு போரும் அடிக்கலை. என்ன சொல்கிறது, அது ஒரு இப்போ நமக்கே நம்மளோட வண்டியே இருக்குது, நம்ம வண்டியை நம்மளே சர்வீஸ் பண்ணணும்னு நினைக்கிறப்ப அது ஒரு தனி சந்தோஷம். ஸோ அந்த மாதிரி தான் போய்கிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் பார்த்தீங்கன்னா எனக்கு டிவிஎஸில் ஒரு வேலை எனக்கு மெயில் வந்துருந்துச்சு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக அது ஒரு வேலைன்னு இல்லை, அது ஒரு அப்ரெண்டிஸ்ஷிப் தான். கிட்டத்தட்ட ஒரு ட்ரைனிங் மாதிரி, கவர்மெண்ட் எய்டட் ப்ரோக்ராம் தான். கிராஜுவேட் அப்ரெண்டிஸ்ஷிப் ட்ரைனிங் சொல்லிட்டு அதை சொல்லுவாங்க இந்தியன் கிராஜுவேட்ஸ்க்கு. அங்கே போய் பார்த்தப்போ பார்த்தீங்கன்னா, நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணேன்னா, டிவிஎஸ்னால் நமக்கு என்ன தெரியும், பைக், அதுதான் எனக்கு இருந்த நாலேஜுக்கு அவ்வளோதான் எனக்கு தெரியும். பைக் ப்ரொடக்ஷனு இல்லை பைக்
கம்பெனிலாம் போய் வேலை பார்க்க போகிறோம்னு சொல்லிட்டு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் அது. இறங்கி போயிட்டு டிவிஎஸ் அங்கே இந்த போர்டு வச்சுருந்தாங்க கம்பெனியில் போயிட்டு ரெஸ்யூம்ஸ் வந்து நான் கொடுத்தேன். சாரி, என்னோட மெயிலை வந்து நான் செக்யூரிட்டிகிட்ட காமிச்சேன். அவங்க வந்து உள்ளே விடலை, கொஞ்சம் அங்கேயும் பார்த்தாங்க. அகைன் வந்து பார்த்தா ஆப்போசிட்டில் ஒரு கம்பெனி இருந்துச்சு, டிவிஎஸ் எய்டட் கம்பெனி அது, ஆனால் டிவிஎஸ்ல. ஸோ அங்கே போய் பார்த்தா அது வந்து ஒரு என்ன சொல்கிறது, போகிற ஒரு ஒர்க் ஷாப் ஃபீல் தான் தருது. என்னடா இது இப்படி இருக்குது, பைக் ஷோரூம்ஸ்னால் வேறு, அந்த பைக் கூட வெளியே அந்த நிப்பாட்டிட்டு க்ளோஸ் பண்ணி எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு போயிட்டு தான் இருக்கோம். உள்ளே போய் பார்த்தா அங்கேயும் இன்டர்வியூ மாதிரி சின்ன சின்ன மாதிரி கொஸ்டின்ஸாக, நார்மல் கொஸ்டின்ஸாக, நீங்கள் என்ன பண்ணி பண்ணி எல்லாமே கேட்டு அப்புறம் கம்பெனிக்குள்ள வந்து நம்மளை ஃபஸ்ட் வந்து அனுப்புனாங்க. அந்த பிளான்ட்டுக்குள்ளே போய் பார்த்தா எல்லாமே பெரிய பெரிய மிஷினரிஸ் தான். அப்புறம் பார்த்தா தான் தெரியுது அது வந்து ஹெவி மிஷினரிஸோட பார்ட்ஸ் வந்து ஸ்பேர் பார்ட்ஸ் வந்து ப்ரொடக்ஷன் பண்ணுற ஒரு பிளான்ட். அப்புறம் அங்கே போயிட்டு பார்த்தோம்னா மிஷின் ஆப்ரேட்டர், அதுதான் வந்து அங்கே வந்து ஜென்ரலாக பார்க்குற எல்லாரும் பார்க்குற மாதிரி ஒரு வேலைன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு பார்ட்டை வந்து கொடுத்துருவாங்க, ஸ்பெசிஃபிகேஷன் கொடுத்துருவாங்க. நம்ம வந்து இந்த பார்ட்டுக்கு ஏற்ற மாதிரி மிஷினில் வச்சு அந்த மிஷினில் வந்து நம்ம அதை வந்து கேட்குற ரெக்குயர்மெண்ட்ஸுக்கு நம்ம ஆப்ரேட் பண்ணி கொடுக்கணும். போன உடனே நமக்கு அந்த மிஷினில் எல்லாம் கை வைக்க விடலை. ஏன்னா எனக்கு அந்த ஷோரூமில் வேலை பார்த்ததுலேருந்து நான் கற்றுக்கிட்டது என்னென்னா, ஃபஸ்ட்டு நம்மளை வந்து சில்லறை வேலை பார்க்க விடுவாங்க, அதுக்கப்புறம் தான் பெரிய வேலையை பார்க்க விடுவாங்க, அதுக்கப்புறம் தான் ஒரு வேலையை தனியாக நம்மகிட்ட கொடுத்து பார்க்க சொல்லுவாங்க. இது எல்லாமே நம்ம பழகிறக்காண்டி மட்டும்தான். அதுக்கப்புறம் தான் ஒரு வேலையை வந்து நம்மளை நம்பி கொடுப்பாங்கன்ற அண்டர்ஸ்டாண்டிங் வந்து எனக்கு அந்த ஷோரூமில் ஒர்க் பண்ணுறப்பே எனக்கு வந்து கிடச்சிச்சு. அதனால என்னால் அக்செப்ட் பண்ணவும் முடிஞ்சு ப்ராக்டிக்கலாக. ஸோ அங்கே போனோடனே மிஷின் க்ளீன் பண்ண வச்சாங்க. அப்புறம் அந்த வேஸ்ட்லாம் எடுத்து அதை ஒரு இடத்துல போடுவோம், குப்பை ஒரு வேஸ்ட் போடுற இடத்துல தனியாக போடுவோம். அந்த மாதிரி ஒர்க்லாம் பார்த்தோம். அப்புறம் ஒரு 2 வீக்ஸ்க்கு அப்புறம் மெதுவாக வந்து மிஷினில் கை வைக்கிறது, எப்படி வேலை பார்க்குறதுன்னு அவங்கள்ட்ட கேட்டு பழகிறது. ஸோ அங்கேயும் வந்து வேலையை வந்து நான் சீக்கிரமாகவே கற்றுக்கிட்டேன்னு நினைக்கிறேன். ஏன்னா அங்கேயுமே தனியாக வந்து நம்ம மிஷின் ஓட்ட ஆரம்பிச்சுட்டு அந்த வேலை வந்து ஈஸியாக கஷ்டமானது வந்து இங்கே நான் வந்து அப்படி வந்து நான் வந்து சொல்லலை. என்ன வேலை கொடுத்தாங்களோ அதை வந்து நான் அக்செப்ட் பண்ணி இதுக்கு தான் போயிருக்கோன்னு சொல்லிட்டு நான் அதை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அண்ட் அங்கே வந்து 1 இயர் கம்ப்ளீட்டாக ஒர்க் பண்ணேன். அந்த ப்ரோக்ராமும் அந்த அப்ரெண்டிஸ்ஷிப் ப்ரோக்ராமும் 1 இயர் தான். ஸோ ஆஃப்டர் தட் வந்து பார்த்திங்கன்னா அந்த சர்டிஃபிகேட் வச்சு நம்ம ஒன்று அங்கேயே கண்டினியூ பண்ணலாம், இல்லை இந்த மாதிரி பக்கத்தில் டிவிஎஸ் அந்த மாதிரி மோட்டார் கம்பெனிஸில் வந்து நமக்கு கிடைக்கும்னு நினச்சி எப்படியோ ஓட்டிட்டேன். 1 இயர் ஓட்டியாச்சு. அந்த ஸ்டைப்பண்ட் பார்த்தீங்கன்னா எனக்கு 11,400 ஒசூரில் 2017. அண்ட் ஆஃப்டர் 1 இயர் பார்த்தீங்கன்னா அந்த சர்டிஃபிகேட் வச்சு நான் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு சர்டிஃபிகேட் வச்சு நான் போய் பார்க்குறேன். யாருமே அது ரியல் டைம் எக்ஸ்பீரியன்ஸாகவும் பார்க்கல. அகைன் நான் வந்து பிளாங்க் ஓட்டுதான், என்னடா இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு யாருமே எடுக்கல, அப்போ நம்ம அந்த 1 இயர் எதுக்கு பண்ணோம், இந்த ட்ரைனிங் எதுக்கு கொடுத்தாங்க, எதுக்கு அட்டன் பண்ணோம்னு சொல்கிற மாதிரி எனக்கு ஒரு ஏண்டா பண்ணுன்ற மாதிரி எனக்கு ஆயிடுச்சு. அந்த சர்டிஃபிகேட் வந்து எதுக்குமே யூஸ் ஆகலை. மறுபடியும் நான் வந்து அகைன் வீட்டுக்கு வந்துட்டேன். அங்கேருந்து மறுபடியும் வேலை நான் தான் மறுபடியும் ஷோரூம்ஸுக்கு ரெஸ்யூம் கொடுக்குறதுன்னு சொல்லிட்டு தேடிட்டு தான் இருந்தேன். என்னோட காலேஜ் சீனியர் மூலயமா எனக்கு ஒரு வேலை வந்து கிடச்சி, என்னென்னா அது வந்து பியூர் சேல்ஸ், B2B ஆப்னு சொல்லுவாங்க. இப்போ அமேசான்லாம் பார்த்தீங்கன்னா B2C, பிஸ்னஸ் பண்ணுறவங்கள்ட்ட இருந்து கஸ்டமருக்கு வரும். அதே மாதிரி B2Bன்றது பிஸ்னஸ் மேன் டு பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு, ஹோல்சேலர்கிட்ட இருந்து ரீட்டைலர்ஸ் வந்து ஈஸியாக வாங்கிக்கிற மாதிரி தான் அந்த ஒரு ஆப்பு. அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெய்லியும் ஆர்டர்ஸ் வந்து நம்ம எடுக்கணும். சம்பளம் நல்ல சம்பளம் தான். ஆக்சுவலாக ஒரு 25 கிட்ட எனக்கு அப்போயே பெட்ரோல் அலவன்ஸ்லாம் சேர்த்து 25 கிட்ட வந்துச்சு அப்போயே மதுரையிலே. இப்போது அந்த மாதிரி அந்த வேலையில் வந்து என்ன ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் அது ஒரு சேல்ஸு எப்படி இது பண்ணாங்க, அப்ரோச் பண்ணுவாங்க, அந்த மாதிரி அந்த ட்ரைனிங்ஸ்லாம் பெருசாக இல்லை. நீங்கள் இதை போய் கொடுங்க பழகிடுவாங்க. ஒருத்தவரோட ஃபஸ்ட்டு வந்து ட்ரைனிங் மாதிரி அனுப்புனாங்க, அவர் எப்படி பேசுகிறாரு அதை பற்றி. தனியாக போய் அப்ரோச் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா உள்ளே ஃபஸ்ட்டு கூப்பிட்றப்ப நம்ம இப்போ போனோடனே ஒரு கடைக்கு போகிறப்ப நல்லா தான் வெல்கம் பண்ணுவாங்க. ஏன்னா நம்ம அவங்கள கஸ்டமராக வந்து நினச்சிருவாங்க. உள்ளே போனேன் நம்ம ஒரு சேல்ஸ் அப்ரோச் பண்ணுறப்ப அவங்களோட என்ன சொல்கிறது வே ஆஃப் எக்ஸ்பிரஷன்ஸ் அண்டு பேசுகிறது வந்து மாறிடும். அந்த மாதிரி இருக்கப்போ பார்த்தீங்கன்னா இந்த வேலை வந்து ரொம்ப சேல்ஸ்னால் இப்படி தான் இருக்கும் போலன்னு சொல்லிட்டு அந்த சேல்ஸ் ஃபீல்டை பற்றி எனக்கு வந்து ஒரு பெரிய ஐடியாலஜி வந்து எனக்கு வந்து உண்டாச்சு. இது மாதிரியே இந்த வேலையும் போயிட்டே இருக்கிறப்ப அப்பப்போ இந்த 3 படத்தை தனுஷ்க்கு வர மாதிரி, இந்த வேலையை நீ ஏன் பார்த்துக்கிட்டு இருக்க, நீ ஒரு இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்டு, நீ படித்தது ஆட்டோமொபைல், அது சம்மந்தமாக போகலாமேன்னு சொல்லிட்டு அதில் வந்து ஏதாச்சும் ஒன்று நம்ம அந்த வண்டியில் போகிறப்ப கேட்டுக்கிட்டே இருக்கும். அப்படி கேட்குறப்ப பார்த்தீங்கன்னா எனக்கும் தோணும் வேறு வேலைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நான் பண்ணாத ஒரு பெரிய ஒரு நல்ல விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வேலையை வந்து அவ்வளோ சீக்கிரம் விட்டுற மாட்டேன்.
விடாமல் இருந்தேன். இப்போ இன்னொரு வேலை கிடைக்கிறதுக்கு முன்னாடி இப்போ இருக்கிற வேலையை வந்து நான் கண்டிப்பாக விடக்கூடாதுன்றதுல வந்து ஸ்ட்ராங்காக இருந்தேன். ஏன்னா அப்படி விட்டுட்டோம்னா நமக்கு ஃபினான்ஷியலாகவும் சஃபர் ஆகும். ஒருவேளை அடுத்த வேலை கிடைக்கலன்னா பர்சனலாகவும் சஃபர் ஆகும். நம்மளோட கெரியர் வைஸும் வந்து ஒரு கேப் இருக்கும். ஒரு வேலைக்கு இன்னொரு வேலைக்கு நல்ல கேப் இருக்கும். அப்போ என்ன பண்ணீங்கன்ற கேள்விக்கு நம்மகிட்ட பதில் இருக்காது. ஸோ அந்த தப்பை நம்ம பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதில் வந்து நான் ஸ்ட்ராங்காக இருந்தேன். இந்த சேல்ஸும் கண்டினியூ பண்ணிகிட்டே இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா தான் எனக்கு இதில் வந்து என்ன ஒரு விஷயம்னா அன்ரியலிஸ்டிக் டார்கெட் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு நாளைக்கு ஒரு 3 lakhs to 4 lakhs வந்து ஆர்டர் எடுக்கணுன்ற மாதிரி. நம்ம போய் ஒரு 10 கடையில் தான் போய் பேச முடியும். அந்த 10 கடையில் ஒரு நாளைக்கு 5000 ஆர்டர் போட்டாலும் 50,000 தான் வரும். 10க்கு 10 ஆர்டர் போட மாட்டான். 2 கடை போடுவான், 10,000. ப்ராக்டிக்கல் அண்ட் என்ன சொல்கிறது, உண்மையிலே வரக்கூடிய ஆர்டர்ஸ் அவ்வளோதான். இவங்க 3 lakhs 5 lakhsன்னு சொல்கிறப்ப அதை பண்ண முடியலை. அப்போ முன்னாடி இருக்கிறவங்களாம் எப்படி அதை அச்சீவ் பண்ணுறாங்கன்னு கேட்குற பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரு ஃபேக்கான கடை. இப்போ என் பேரில் ஒரு கடையை போட்டு அங்கேருந்து ஆர்டர் போட்டு விட்ருவாங்க. அப்போனா அது கணக்கும் ஆச்சு, சேல்ஸுக்கு நமக்கு கணக்கு காட்டுறதுக்கு அந்த ஒரு டார்கெட் க்ளோஸ் பண்ண மாதிரி ஆயிடுச்சு. ஒரு நாள் பார்த்தீங்கன்னா ஒரு கடைக்கு வந்து நான் போகிற மாதிரி இருக்கிறப்ப அந்த கடை ஃபேக்கு, யாரோ ஒருத்தவங்க போட்ட ஃபேக்கு. அங்கே போய் பார்த்தா கடை இல்லை, மேலே வந்து முத்தூட் ஃபின்கார்ப் இருந்துச்சு. அன்றைக்கான ஆர்டரும் என்னால் க்ளோஸ் பண்ண முடியல. ஈவினிங் ஸ்டேட்டஸ் கால் இருக்கும், என்ன சொல்கிறது எது சொல்கிறேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல நல்ல பசி, லன்ச் டைம், என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியலை, ரொம்ப குழப்பமாகவும் இருந்துச்சு. அப்போ கொஞ்ச நேரம் நின்றுருந்தேன். சரி போய் வண்டி எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே இறங்கலாம் அப்படின்றப்பதான் ஒரு பிட் நோட்டீஸ் மாதிரி ஏதோ ஒன்று போட்டிருந்தாங்க. முத்தூட் அந்த ஃபின்கார்ப் ஆஃபீஸ்லேயே அந்த காம்ப்ளெக்ஸ் மாதிரி இருந்துச்சு ஆக்சுவலாக. மாதிரி ஓப்பனிங் இந்த மாதிரி ஜாப் வேகன்சிஸ்ன்னு போட்டு கோல்டு இன்ஸ்பெக்டர்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க. ஆனால் எனக்கு லிட்டரலாக அந்த ஜாப் பற்றி எந்த ஐடியாவுமே இல்லை. நான் என்ன நினச்சேன், வந்துட்டோம் போட்டுருவோம்னு சொல்லி கீழே போயிட்டு ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு போய் ரெஸ்யூமை ஜெராக்ஸ் எடுத்துட்டு அப்படியே போயிட்டு அட்டன் பண்ணேன். அதே ரெகுலர் கொஸ்டின்ஸ் தான். இன்ஜினியரிங் முடிச்சுட்டு ஏன் நீங்கள் இந்த வேலைக்கு வரீங்க, நீங்கள் ஏற்கனவே இப்போ ஏன் இந்த வேலை பார்த்துட்டு இருக்கீங்க, எல்லாம் ரெகுலர் கொஸ்டின்ஸ் தான். அதுக்கு நான் ஏதோ சொல்லி சமாளிச்சிட்டேன். கடைசியில் அவர் கேட்டது என்னென்னா, உனக்கு ட்ரைனிங் தரேன், நீ கற்றுக்கிட்டு பண்ணுவியா, உனக்கு ஓகேயான்னு கேட்டார். ஓகேன்னு சொல்லிட்டேன். வேணான்னு எப்படி சொல்கிறது, இந்த வேலை தான் எனக்கு பிடிக்கலை, சேல்ஸு வாய்ப்பே இல்லைன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ இது பண்ணியாச்சு. அங்கே போயிட்டு ட்ரைனிங்கும் போயிட்டேன். இந்த கோல்டு இன்ஸ்பெக்டரோட நேச்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அது ஒரு ரெஸ்பெக்டான ஜாப் தான். அதோட வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா கோல்டு ஆடிட் பண்ணுறது. இப்போ இதில் ஃபினான்ஸ்லாம் அவங்களுக்கு தெரியும்ல, போனோடனே பிரான்ச்சில் நாங்கள் வைப்போம், ஒரு பாக்கெட்டில் போட்டு வச்சுருவோம். அது மாதிரி வந்து நாங்கள் போகிற டயத்தில் ஒரு 1 வீக் அங்கே எவ்வளோ பேக்கெட்ஸ் இருக்கோ அந்த கோல்டு எல்லாத்தையுமே செக் பண்ணுவோம். ஒரிஜினல் கோல்டாக, அமௌண்ட் எவ்வளோ வச்சுருக்காங்க, அவங்க போட்டதெல்லாம் கணக்குள்ள கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு பார்க்கணும். அதுதான் ஒரு பேசிக்கான ஒரு கோல்டு இன்ஸ்பெக்டரோட வேலை. நல்ல வேலை தான். அதுவும் 20 சேலரி வந்துச்சுன்னு நினைக்கிறேன். 2000 ஒரு 2019 2018-19 நினைக்கிறேன். கொஞ்ச நாள் ஆனதுக்கப்புறம் அதில் இருக்க ரிஸ்க்கும் வந்து எனக்கு அந்த வேலையோட நேச்சர் அண்ட் ரிஸ்க்கும் தெரிஞ்சிச்சு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்கேஸ் ஆஃப் நம்ம ஒரு ஆடிட்டிங் போயிட்டு இருக்கிற அந்த இடத்துல கோல்டோ பணமோ மிஸ் ஆச்சுன்னா அதுக்கு கம்ப்ளீட் பொறுப்பு அங்கேருந்த கோல்டு இன்ஸ்பெக்டர் தான். ஏன்னா அவர்கிட்ட தான் அந்த லாக்கர் கீ வந்து அந்த ஆடிட் முடிகிற வரைக்கும் வந்து இருக்கும். அது யார் வந்து அதை வந்து அந்த தப்பை பண்ணாலும், யார் மூலியமாக அந்த தப்பு நடந்திருந்தாலும், பிரான்ச்சோட அந்த கோல்டு இன்ஸ்பெக்டர் யார் இருக்காங்களோ அப்போ அவங்க தான் அதுக்கு வந்து பொறுப்பு. ஃபினான்ஷியலாகவும் சரி, லீகலாகவும் சரி, அவங்க தான் அதுக்கு ஆன்சரபிள். இதுக்கு வந்து இது சொல்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஆனால் ப்ராக்டிக்கலாக யோசிச்சு பார்த்தோம்னா ஒரு பிரான்ச்சும் ஒரு மாதிரி இருக்கும். இப்போ உள்ள ரூரல்லாம் போகிறப்ப பார்த்தீங்கன்னா அங்கே எல்லாருமே அந்த ஒரு நம்பிக்கைன்றதுல தான் நிறைய விஷயம் வந்து நடத்துவாங்க. இப்போ இங்கே சிட்டி சைடில் இருக்கிற மாதிரி அந்த ப்ரொஃபஷனலாக அது வந்து மேஜராக இருக்காது. லெட்ஜர் மெயின்டைன் பண்ண மாட்டாங்க. இப்போ அதை நம்ம விட்டுட்டு வந்தாலும் நமக்கு வந்து ஆஃபீஸில் வந்து பிரச்சனை. நம்ம அதை அவன்கிட்ட வந்து உன் மேலே இந்த மாதிரி வந்து கம்ப்ளைண்ட் ரைஸ் போகிறேன்னு சொன்னாலும் அவனாலேயும் நமக்கு வந்து என்ன சொல்கிறது பிரச்சனை கொடுப்பான். ப்ராக்டிக்கலாக வந்து அது இது பண்ண முடியாது. ஸோ அதை ஹேண்டில் பண்ணுறது தான் ரொம்ப பெரிய விஷயமா வந்து இந்த ஜாபில் வந்து நான் பார்த்தேன். அது போக நமக்கு பர்சனலாக அஃபெக்ட் ஆகிற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, லீவ்ஸ் இருக்காது. ஒரு நாள் சண்டே லீவ்ஸ் இருக்கும். அதே மாதிரி என்னென்னு பார்த்தீங்கன்னா அலைஞ்சிக்கிட்டே இருக்கிற வேலை. ஒரு நாள் மதுரையில் இருக்கும் ஒரு வாரம், அடுத்த பிரான்ச் வந்து பார்த்தீங்கன்னா வேறு எங்கேயாச்சும் கன்னியாகுமரியில், திருநெல்வேலியில், இல்லாட்டி பாண்டிச்சேரியில், அது மாதிரி வந்து ஒரு இடத்துலையும் போட்டுருவாங்க. ஸோ நம்ம அந்த மாதிரி போகிறப்ப நம்மளுக்கு வந்து பர்சனலாக ஒரு ஃபேமிலி ஸ்பெண்ட் பண்ணுற அளவுக்கு டைம் கிடைக்குமான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இருக்காது. என்னோட சீனியர்ஸ்ட்டு நான் கொஞ்சம் நார்மலான அப்புறம் பேச பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பர்சனல் வந்து நிறையா விஷயங்கள் இருக்குது. லீவ்ஸ் கிடைக்காது. இப்போ ஒரு குழந்தை பிறந்தா கூட இப்போ நார்த்துக்கு அனுப்பிட்டாங்கன்னா
அங்கேருந்து வந்துட்டு போகிறதுக்கே ஒரு 3 to 4 days ஆயிடும். நான் லீவ் 3 to 4 daysக்கு மேலே அவங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. அப்போ எப்படி வந்து நம்மளோட பர்சனல் லைஃப் வந்து நம்ம லீட் பண்ணுறது? அகைன் வந்து 3 மாதிரி எனக்கு காதில் வந்து ஓத ஆரம்பிச்சிருது. என்னடா பண்ணுறதுன்னு தெரியலை. சரி இப்படி தான் இருக்கணும். ஆனால் எனக்கு வந்து இந்த வேலையும் நல்லா இருக்குது, ஓரளவுக்கு டீசெண்டாகவும் இருக்குது. சொல்கிறேன், வெளியே சொல்லிக்கிற மாதிரி டீசெண்டாகவும் இருக்குது. சம்பளமும் கரெக்டாக போட்டுறாங்க. ஒரு கார்பரேட்னா சம்பளம் எனக்கு கரெக்டாக வந்துடுது. ஸோ வேறு வேலை நான் என்ன தேடுறதுன்றது எனக்கு ஐடியா இல்லை. ஏன்னா எனக்கு ஒரு கெரியர் பார்த்தும் உள்ள இதுதான் என்னோட கெரியர்னு சொல்லிட்டு அதோட ஃப்யூச்சர் ஸ்கோப்பும் ஃப்யூச்சர் வியூவும் எனக்கு இல்லை. ஸோ நான் என்ன பண்ணுறது, இதுலேயே ஓட்டணும்னு சொல்லிட்டு வேறு வேலைகள் வந்து தேடிக்கிட்டு தான் இருந்தேன். அப்படி ஒரு நாள் வந்து தேடுறப்ப பார்த்தீங்கன்னா நாக்குரி அது மாதிரி இதெல்லாம் எனக்கு வந்து ஹெச்சிஎல்ல வந்து ஒரு ட்ரைனிங் வச்சு வேலை வந்து கொடுப்பாங்க. ஸோ அதுக்கு வந்து நான் அப்ளை பண்ணியிருந்தேன். அது யதார்த்தமாக தான் நான் அப்ளை பண்ணியிருந்தேன். கிடைக்குன்ற ஒரு 100%லாம் இல்லை. மதுரைக்குள்ளேயே ஏதாச்சும் கிடைக்குதான்னு பார்ப்போம்னு சொல்லிட்டு அதை அப்ளை பண்ணி விட்டுட்டு தான் நான் அடுத்தடுத்த பிரான்ச்சஸுக்கு வெளியூர்களுக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டு தான் இருந்தேன். அப்படி போகிறப்ப பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரி போயிட்டு இருக்கப்ப எனக்கு ஹெச்சிஎல்லேருந்து ரிட்டன் மெயில் வந்துடுச்சு. பெய்டு ட்ரைனிங் தான் ஆக்சுவலாக. ஆனாலுமே வந்து ஒரு 2 round ஆஃப் இன்டர்வியூஸ் வந்து இருந்துச்சு. பேசிக் ஒரு ஹெச்ஆர் ரவுண்டு, அதுக்கப்புறம் ஒரு ஆப்டிடியூட் ரவுண்டு இருந்துச்சு. அந்த 2 ரவுண்டுமே வந்து மண்டேன்ற மாதிரி எனக்கு வந்துடுச்சு. ஃப்ரைடே வந்து இங்கே நான் என்னோடய டியூட்டி முடிச்சுட்டு அப்படியே வந்து என்னோடய ஐடி கார்டை கழட்டி கொடுத்துட்டு என்னோட சீனியர்ட்டையும் சொல்லிட்டேன், மேனேஜருக்கும் மெயில் போட்டாச்சு. அவங்க அங்கேயே போக சொல்லிட்டாங்க. ஐடி கார்டை அப்படியே கொடுத்துட்டு பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நேராக வந்து அன்றைக்கி வேலையை முடிச்சுட்டு பஸ் ஏறி வீட்டுக்கு வந்தாச்சு. ஹெச்சிஎல்ல போயிட்டு ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஆஃப் இன்டர்வியூ அதே கேள்வி தான். இவ்வளோ நாள் என்ன பண்ணீங்க, இன்ஜினியரிங் முடிச்சுட்டு எந்த வேலைக்கு போனீங்க, என்ன பண்ணீங்க கேட்டாங்க. முடிஞ்சு அடுத்த ஆப்டிடியூட், சிம்பிள் ஆப்டிடியூட் ரவுண்டு தான், அதையும் முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் ப்ராசஸ் வந்து சொன்னாங்க, இதுதான் ப்ராசஸ், இதுக்கப்புறம் நீங்கள் இப்படி போகணும்னு சொல்லிட்டு எனக்கு ஓகே சொல்லிட்டேன். ஓகே சொல்லிட்டேன்னா எனக்கு வேறு ஆப்ஷன்ஸும் இல்லை. சரி ஜாயின் பண்ணுவோம், இப்படியே போகிற வரைக்கும் ஒரு சின்ன வேலைக்கு போகிற வரையும் இதுக்கு ஜாயின் பண்ணுவேன்னு சொல்லிட்டு ஜாயின் பண்ணிட்டு ஜாயின் பண்ணுறப்ப எனக்கு எந்த ஒரு ஐடியாவுமே இல்லை. நம்மளோட லைஃப் எப்படி சேஞ்ச் ஆகும், இதோட ஃப்யூச்சர் அகைன் என்னோட கெரியர் ஃப்யூச்சர் என்னன்னு சொல்லிட்டு எனக்கு பெரிய ஐடியா எதுவுமே இல்லை. என்ன பார்த்தீங்கன்னா அதில் ப்ராசஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு 6 months ஆஃப் ட்ரைனிங் தான். அதுக்கப்புறம் நம்மளை ப்ராஜெக்டில் வந்து போட்டுருவாங்க. ஓகே, இதுதான் என்னோடய ட்ரைனிங். அதுக்கப்புறம் இங்கேயுமே நான் வந்து பார்த்தீங்கன்னா நான் இது படித்தேன், இதுக்கு முன்னாடி என்னோடய ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இது, நான் இப்போ இந்த வேலை பார்க்குறேன், சம்மந்தம் இல்லை அது இதுன்னு எதுவுமே யோசிக்கலை. நான் இந்த வேலைக்கு இப்போ ஜாயின் பண்ணியிருக்கேன். ஓகே, இதில் என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு என்னென்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு இதுலேயே நான் லேர்ன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அவங்க சீனியர்ஸ் என்னென்ன பண்ணுறாங்க, என்னென்ன ஒரு டெக்னாலஜி யூஸ் பண்ணுறாங்க, என்னென்ன வே ஆஃப் டெஸ்டிங்லாம் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அது நான் வந்து லேர்ன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ப்ராக்டிக்கலாகவும் சரி தியரட்டிக்கலாகவும் சரி என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நானே வந்து அப்ஸ்கில் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அப்படி அப்ஸ்கில் பண்ண வந்து எனக்கு ஒரு 2 years வந்து அங்கே அப்படியே ஓடிடுச்சு. அண்ட் ஒரு சாலிட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எனக்கு வந்து ஐடியாவும் கல்ச்சரும் அந்த வேலையோட ஒரு ரியாலிட்டியும் வந்து எனக்கு புரிஞ்சிச்சு. ஒரு 2 yearsக்கு அப்புறம் ஒரு ஜம்ப் அடித்தேன். வேலையில் இருக்கிற அந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோ மற்றபடி எதுவுமே கிடையாது. ஜம்ப் அடித்த காரணம் வந்து ஜம்ப் அடித்தா தான் ஃபினான்ஷியலாக வந்து அடுத்த லெவலுக்கு போக முடியுன்ற மாதிரி ஒரு தாட். ஓகேயா, ஜம்ப் அடித்தேன். அதே மாதிரி நான் அப்போ வாங்கிட்டு இருந்தபடியும் ஒரு 35 to 40% ஆஃப் ஹைக் வந்து எனக்கு வந்து கிடச்சிச்சு. சென்னை பேஸ்ட் கம்பெனியில் ஒரு இதில் நான் செலக்ட் ஆனேன். அங்கே வந்து நான் ஒரு 1 month என்னமோ வேலை பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் நான் எந்த வேலைக்குமே அப்ளை பண்ணல. ஆனால் நாக்குரியில் லிங்க்டின்லேருந்து என்னை ஒரு கம்பெனி அவங்களாம் பார்த்தா என்னை அப்ரோச் பண்ணியிருந்தாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் தானே எனக்கு வந்து சொல்லியிருந்தாங்க. பர்சனல் இஷ்யூஸும் எனக்கு வந்து இருந்துச்சு ஆக்சுவலாக. ஸோ ஒர்க் ஃப்ரம் ஹோம் இருந்தால் அது நல்லாவே இருக்கும். அதனால் நான் இங்கே ஜாயின் பண்ணிட்டேன். அங்கே வந்து நான் கொஞ்ச நாள் வந்து இங்கேயும் ஒரு 6 months வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். என்னை ஆஃபீஸ் கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ நான் வந்து என்ன யோசிச்சேன்னா, இப்போ இருக்கிற சேலரிக்கு வந்து மறுபடியும் நான் சென்னை போயிட்டு வந்து ஃபுல்லாக ஒர்க் பண்ணோம்னா இப்போ ஃபேமிலி விட்டு போகணும், ஃபேமிலியில் வந்து எக்ஸ்பென்ஸ் இருக்குது. அங்கேயும் நான் வந்து போய் வேலை பார்த்தேன்னா என்ன வந்து எப்படி ஓட்டுறதுன்றது எனக்கு ஐடியாவும் இல்லை. சரி அப்போ நான் என்ன பண்ணலான்னு யோசிச்சேன்னா, சரி ஃபஸ்ட்டு அங்கே போய்க்கிடுவோம், எவ்வளோ செலவெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து இன்னொரு கம்பெனி ஸ்விட்ச் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். இங்கே ஒரு 1 year ஓடிச்சு. அகைன் வந்து பார்த்தீங்கன்னா நான் எங்கேயுமே அப்ளை பண்ணல. லிங்க்டின் மூலியமாக எனக்கு இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்துச்சு. அது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ரிமோட், அவங்களுக்கு ஆஃபீஸே இல்லை, வெர்ச்சுவல் ஆஃபீஸஸ் தான் இருக்குது இந்தியாவில். ஸோ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே நான் ஜாயின் பண்ணிட்டேன். அகைன் நான் மதுரைக்கே வந்துட்டேன். அங்கே கம்ப்ளீட் ஒர்க் அப்புறம் ஆஃபீஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நான் அங்கே ரெசிக்னேஷன் பண்ணிவிட்டு இங்கே நான் வந்து ஜாயின் பண்ணிட்டேன்.
ஜாயின் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இது வரைக்கும் இந்த ஒரு 3 இயர்ஸ் இதுக்கு முன்னாடி இந்த ஐடிக்கும் இதுக்கும் வந்து டிஃப்ரென்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான். யாருமே ஆஃபீஸில் இல்லை, ஆஃபீஸே இல்லை ஆக்சுவலாக. ஸோ அது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸுமே இல்லை. ப்ராஜெக்ட் லெவலும் சரி, எம்ப்ளாயிஸ் லெவலும் சரி, யாருமே வந்து ஒரு புஷ் வந்து அங்கே வந்து நம்ம இந்த வேலை நீங்கள் பார்க்கணுன்ற மாதிரி இல்லை. ஆனால் வேலை வந்து பார்த்துட்டு தான் இருந்தோம் ஆப்வியஸாக. ஒர்க் லைஃப் பேலன்ஸ்னு சொல்கிறாங்க, அது வந்து 100க்கு 100 வந்து அங்கே நான் ஃபீல் பண்ணேன். நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு அகைன். ஆனால் இது ஒரு ஸ்டார்ட் அப்புன்றனால என்கிட்ட ப்ராஜெக்ட் முடிஞ்சிருச்சு. அப்புறம் வந்து என்னை ரிசைன் பண்ண சொல்லிட்டாங்க. அகைன் நான் வந்து ரிசைன் பண்ண வேண்டிய சூழ்நிலைக்கு வந்து ஆளாயிட்டேன். இப்போ நான் வந்து இந்த கம்பெனியில் இருக்கணும்னு நினைக்கிறேன், ஆனால் இருக்க முடியலை 1 இயருக்கு மேலே. அகைன் நான் வேறு கம்பெனிக்கு போகிற மாதிரி தான் இருக்குது. அந்த வேலை தேடுறதுன்றது பார்த்தீங்கன்னா சும்மா இப்போ ஆன்லைனில் பார்க்குறோம், ரெஸ்யூம் அனுப்புகிறோம். முன்னாடி மாதிரி நான் ஒரு கம்பெனிக்கு போனேன், ஷோரூம் போனேன், ரெஸ்யூம் கொடுத்தேன் வந்தேன்னு இருக்க முடியாது. ஏன்னா இப்போ எனக்கு ஒரு கெரியர் பில்ட் ஆயிடுச்சு. அந்த கெரியரில் வந்து ஒரு கேப் விழுந்துச்சுன்னா என்னால் மறுபடியும் திருப்பி போகிறது வந்து ரொம்ப கஷ்டம்ன்றது வந்து எனக்கு தோணிக்கிட்டே இருக்குது. ஸோ அதுக்குள்ளேயே அப்போ எனக்கு ஒரு வேலை கிடைக்கணும். அப்போ என்ன பண்ணலான்னு யோசித்தேன். நிறையா வந்து அந்த ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2 மந்த்ஸ் வந்து எனக்கு வேலை இல்லாமல் தான் இருந்துச்சு. சேலரியும் இல்லை, வேலையும் இல்லை. அப்போ எனக்கு வந்து கஷ்டமாக தான் இருந்துச்சு. அப்போ ஏன்னா ஒரு சில விஷயம் என்னால் லேர்ன் பண்ண முடிஞ்சுச்சு. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜாப் போர்ட்டல்ஸ் வந்து எப்படி வேலை வந்து தேடுறது, எப்படி அப்ளை பண்ணுறது, எப்படி ஃபாலோ பண்ணுறது, அதிகமாக வந்து எப்படி நமக்கு நம்மளோட அப்ளிகேஷன் போய் ரீச் ஆகிறதுக்கு, நம்மளோட ரெஸ்யூம் போய் ரீச் ஆகிறதுக்கு அதிகமான எஃபர்ட்ஸ் எப்படி போகலான்றதை நான் லேர்ன் பண்ணிக்கிட்டேன். ஸோ ஜாப் போர்ட்டல்ஸ்னால் இதுதான். நான் கூட லிங்க்டின், இண்டீட் இந்த 3 போர்ட்டல்ஸ் தான் நான் யூஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் அப்ளை பண்ண எந்த விஷயமாவும் எனக்கு கிடைக்கல வேலை. அகைன் ஒரு ரெஃபரல் மூலமாக எனக்கு அகைன் ஹெச்சிஎல்குள்ளே போகிற ஒரு சான்ஸ் கிடைச்சிச்சு. இந்த டைம் பார்த்தீங்கன்னா சேலரியும் வந்து இந்த 2 மாதம் நான் சும்மா இருந்தாலுமே சேலரியும் வந்து பார்த்தீங்கன்னா இதுலேருந்து அடுத்த லெவலுக்கு நான் வந்து புஷ் பண்ணி போகிற மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா என்னோட இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா 4க்கு மேலே வந்துருச்சு, 4.5க்கு மேலே வந்துருச்சு. அகைன் ஒரு புஷ் போகிறப்ப எனக்கு 5+ கிட்ட வரும்போது என்னோட சேலரி ஸ்டாண்டர்ட்ஸும் அதுக்கேற்ற மாதிரி ஏறிடுச்சு. ரோலும் பார்த்தீங்கன்னா சீனியர் ரோல் தான். இப்போ என்னோட லைஃப் வந்து பார்த்தீங்கன்னாலுமே ஒரு நல்ல நிலைமையில தான் இருக்கும். போத் பர்சனலாகவும் ஓகே, ஃபினான்ஷியலாகவும் சரி, 2 சைடுமே வந்து பேலன்ஸ்டாக தான் எனக்கு நல்லா போய்கிட்டு இருக்கு. இதுதாங்க என்னோட 10 இயர்ஸ் ஆஃப் கெரியர் ஜர்னி. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 10 வருஷத்துக்குள்ளே வந்து ஒரு 7-8 வேலைகள் வந்து நான் ஸ்விட்ச் பண்ணிட்டேன். இதில் 5 வருஷம் பார்த்தீங்கன்னா ஐடி ரிலேட்டட் மட்டும்தான். இப்போ கரண்டாக 5 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா என்ன வேலைக்கு மாறுறேன், எதுக்கு மாறுறேன், என்ன வேலைக்கு போகிறேன்னு எனக்கே தெரியல. ஆனால் ஏதாச்சும் ஒரு வேலைக்கு போயிட்டு தான் இருந்திருக்கேன். உண்மையை சொல்லணும்னா எனக்கு வந்து டைம் வேஸ்ட் பண்ணுறது வந்து தப்புன்னு தோணுச்சு. ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து 4 வருஷம் வந்து நல்லா இன்ஜினியரிங் முடிச்சாச்சு, டைம் இன்வெஸ்ட் பண்ணியாச்சு, ஃபீஸும் கட்டி படித்தாச்சு, மணியும் இன்வெஸ்ட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் நம்ம எதுக்கு டைம் இன்வெஸ்ட் பண்ணணும், மணி இன்வெஸ்ட் பண்ணணும், ஒரு வேலைக்கு கிடைக்கணும், இல்லை ஒரு வேலைக்கு போகணுன்றதுனால படிக்கணும்னு சொல்லிட்டு எனக்கு என்ன தோணுச்சுன்னா டைம் வேஸ்ட் பண்ண வேணாம், கிடைக்கிற வேலைக்கு போயிட்டே இருக்கும். நம்ம நினச்ச வேலைக்கு அப்ளை பண்ணிகிட்டே இருக்கலாம். கிடைச்சா ஓகே, கிடைக்கலன்னா இப்போ என்ன வேலை பார்த்துட்டு இருக்கோமோ அதில் மேலே போய்க்கலாமே அப்படின்ற மைண்ட் செட் தான் எனக்கு இருந்துச்சு. அந்த மைண்ட் செட் தான் வந்து என்னை இப்போ ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்திருக்குன்னு நான் நம்புகிறேன். அதுவும் இல்லாமல் நான் போட்ட எஃபர்ட்ஸ் வந்து கண்டிப்பாக என்னை காப்பாற்றிருக்குன்னு நான் சொல்லுவேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த வேலைகள் வந்து நான் ஸ்விட்ச் பண்ணதை பற்றி நான் சொல்லியிருந்தேன். அது வந்து சொல்கிறதுக்கு அவ்வளோ ஈஸியாக இருக்குது. ஆனால் நீங்கள் வந்து ரியல் டைமில் வந்து நீங்கள் யாரும் வேலை தேடி இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு வேலையிலேருந்து இன்னொரு வேலைக்கு மாறுறதோ, இல்லை ஒரு புது வேலை கிடைக்கிறதோ அவ்வளோ ஈஸி இல்லை. ஏன்னா அதுக்கு முன்னாடி எவ்வளோ ப்ரிப்பேர் பண்ணணும். அது இல்லாமல் வேறு ஒரு கெரியர் பேக்ரவுண்ட்லேருந்து இன்னொரு கெரியர் பேக்ரவுண்டுக்கு போகிறப்ப அதில் என்னென்ன கொஸ்டின்ஸ்லாம் கேட்பாங்க, அதுலேருந்து நம்ம எப்படி டேக்கிள் பண்ணி வரணும். அப்படி ஸ்விட்ச் ஆகிறப்ப அந்த முன்னாடி இந்த எக்ஸ்பீரியன்ஸுக்கும் இந்த எக்ஸ்பீரியன்ஸுக்கும் சம்மந்தமே இருக்காது. அப்போ அதில் எப்படி அடாப்ட் பண்ணி போகணும், இந்த மாதிரி நிறைய எஃபர்ட்ஸ் வந்து நான் வந்து போட்டிருக்கேன். இந்த எஃபர்ட்ஸ் எல்லாமே சேர்த்து தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு வேல்யூவாக வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கு. நான் இப்போ வர ஜென்ரேஷன்ஸுக்குலாம் என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன்னா, நீங்கள் என்ன படிக்கிறீங்கன்றத தெரிஞ்சுக்கிறத விடையும் நீங்கள் படிக்கிறதுனால உங்களுக்கு அந்த படிப்பை வச்சு என்ன வேலை கிடைக்குன்றத வந்து நீங்கள் காலேஜ் டேஸ்லேயே தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா வெளியே வந்து நீங்கள் வேலை தேடிக்கலாம் கண்டிப்பாக. ஆனால் என்ன வேலை தேடுறதுன்னு உங்களுக்கு ஐடியா இல்லைன்னா ரொம்பவே அது கஷ்டமாக இருக்கும். இப்போ முன்னாடி இந்த மாதிரி இப்போ நான் இருந்த ஜென்ரேஷனே பார்த்தீங்கன்னா என்னோட அண்ணனோ, எனக்கு என்னோட மாமாவோ, மச்சானோ, இல்லை எனக்கு தெரிஞ்ச யார் சித்தப்பாவோ அவங்களாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு
காம்படிட்டிவான உலகத்தில் வந்து அவங்க வந்து இல்லை. அவங்க வந்து சின்ன சின்ன வேலைகளுக்கு தான் போயிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்கள் அண்ணனோ அப்பாவோ இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச ரிலேட்டிவோ ஃப்ரெண்டோ யாராக இருந்தாலுமே வந்து அவங்க வந்து இந்த ஒரு கார்பரேட் அண்ட் காம்படிட்டிவ் வேல்ல தான் என்ன சொல்கிறது சர்வை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களோட கெரியர் வந்து சூஸ் பண்ணுறப்ப இல்லை அவங்களோட கெரியரில் வந்து என்னென்ன இஷ்யூஸோ இல்லை அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்றது வந்து கண்டிப்பாக கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் ஒரு பேரண்ட்டாவோ இல்லை பிரதராவோ சிஸ்டராவோ யாராக இருந்தாலும் சரி, உங்களோட ஃப்யூச்சர் ஜென்ரேஷனுக்கு உங்களோட இமீடியட் பிரதருக்கு உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு உங்களுடைய சின்ன பசங்களுக்கு உங்களுக்கு தெரிஞ்சு காலேஜ் படிக்கிறவங்களுக்கும் வந்து கண்டிப்பாக உங்களோட கெரியர் எக்ஸ்பீரியன்ஸை வந்து அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் அவங்களுக்கு ஒரு அவேர்னஸ் க்ரியேட் ஆகும். நம்ம எவ்வளோ தூரம் அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு ஒருத்தரோட கெரியர் வந்து க்ரோ ஆகும் அண்ட் ஷேப் ஆகும்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். நீங்களும் நம்பினீங்கன்னா இந்த வீடியோவை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் டு ரகுவரன் டாக்ஸ்.